கவிழ்க்க எம்எல்ஏவிடம் பேரம் பேசப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரருக்கு சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியுள்ளனர். தாவேகா ஆட்சியை கவிழ்ப்பதற்காக தாவேகா எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசப்பட்டதாக ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா அளித்த புகாரின் பேரில் சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்து ஐபிடிஎஸ் நிறுவனர் திருநாவுக்கரசு, நரேஷ், தியாகராஜன் உள்ளிட்ட 8 பேரை கைது செய்தனர். நிலையில் அவர்களிடமிருந்து நடத்திய விசாரணையில் கார்ப்பரேட் கம்பெனி ஒன்று தாவேகா எம்எல்ஏவிடம் பேரம் பேசுவதற்காக முதற்கட்டமாக 180 கோடி ரூபாய் வரை ஒதுக்கியதாக கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது. இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் சிலரை போலீசார் தேடி வருகின்றனர். குறிப்பாக செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமாரை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிலையில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் வரும் ஜூலை 6ஆம் தேதி அன்று நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு திருவல்லிக்கேணி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். இவரும் தலைமறைவாக இருப்பதாக கூறப்படும் நிலையில் அவர்களை கண்டறிந்து விசாரணைக்குட்படுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக திருவல்லிக்கேணி போலீசார் லுக்அவுட் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தாவேகா ஆட்சியை கவிழ்க்க எம்எல்ஏவிடம் பேரம் பேசப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரருக்கு சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியுள்ளனர். தாவேகா ஆட்சியை கவிழ்ப்பதற்காக தாவேகா எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசப்பட்டதாக ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா அளித்த புகாரின் பேரில் சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்து ஐபிடிஎஸ் நிறுவனர் திருநாவுக்கரசு, நரேஷ், தியாகராஜன் உள்ளிட்ட 8 பேரை கைது செய்தனர். நிலையில் அவர்களிடமிருந்து நடத்திய விசாரணையில் கார்ப்பரேட் கம்பெனி ஒன்று தாவேகா எம்எல்ஏவிடம் பேரம் பேசுவதற்காக முதற்கட்டமாக 180 கோடி ரூபாய் வரை ஒதுக்கியதாக கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது. இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் சிலரை போலீசார் தேடி வருகின்றனர். குறிப்பாக செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமாரை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிலையில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் வரும் ஜூலை 6ஆம் தேதி அன்று நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு திருவல்லிக்கேணி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். இவரும் தலைமறைவாக இருப்பதாக கூறப்படும் நிலையில் அவர்களை கண்டறிந்து விசாரணைக்குட்படுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக திருவல்லிக்கேணி போலீசார் லுக்அவுட் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.